This is class 9 CBSE Electoral Politics Part 1 in Tamil. Electoral Politics. இந்த லெசனில் why elections are necessary, ஏன் இந்த எலெக்ஷன்ஸ் ரொம்ப தேவைப்படுது, அப்புறம் எலக்ட்ரல் காம்படிஷன்னா என்ன, இந்த டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸுக்கும் நான் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ், அந்த எலெக்ஷனுடைய ஸ்டேஜ், அதாவது கான்ஸ்டிடியூயன்சிஸ் டிவிஷனில் இருந்து ஒரு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் நடுவில் நடக்கிற என்டையர் ப்ராசஸ், அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ரோல் இந்த எலெக்ஷனில் என்ன, நம்ம இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய எலெக்ஷன்ஸ் நேர்மையான முறையில் தான் நடக்குதா, தட் இஸ் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தானா, அப்படின்றத நம்ம ஒரு டாப்பிக்காக இந்த லெசனில் பார்க்கலாம். வை எலெக்ஷன்ஸ். அசம்பிளி எலெக்ஷன் இன் ஹரியானா அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு. அந்த இடத்துல நடத்தப்பட்ட ஒரு ஸ்டேட் எலெக்ஷனை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். த டைம் இஸ் ஆஃப்டர் மிட் நைட். ஸோ நடுராத்திரியும் தாண்டி போயிட்டு இருக்கு. அண்ட் எக்ஸ்பெக்டன்ட் க்ரௌட் சிட்டிங் ஃபார் த பாஸ்ட் 5 hours in a chowk of the town is waiting for its leader to come. ஸோ ஒரு எதிர்பார்ப்போட ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கடந்த 5 மணி நேரமாக அந்த டவுன், அதாவது முக்கியமான ஒரு ஹப் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா, மார்க்கெட் ஏரியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல எல்லாரும் உக்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய லீடர் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு உக்காந்துட்ருக்காங்க. The organizers assure and reassure the crowd that he would be here any moment. இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணவர் நம்பிக்கை தெரிவிச்சிட்ருக்காரு. மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவர் எந்த டைமில் இங்கே வேணாலும் வரலாம், எப்போ வேணும்னாலும் இங்கே வரலாம், அதனால் எங்கேயும் கலைஞ்சி போயிடாதீங்க, இப்படியே உக்காந்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். The crowd stands up whenever a passing vehicle comes that way. It arouses hopes that he has come. அந்த வழியாக எந்த ஒரு வண்டி கிராஸ் பண்ணிட்டு போனாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, என்னென்னா நம்மளுடைய லீடர் தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த என்டையர் க்ரௌடுமே எல்லா பீப்புள்ஸும் எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஒரு எதிர்பார்ப்போடு பார்க்குறாங்க, ஓ வந்துட்டாரு நம்மளுடைய லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. த லீடர் இஸ் மிஸ்டர் தேவிலால். அந்த லீடர் யாருன்னா மிஸ்டர் தேவிலால், சீஃப் ஆஃப் த ஹரியானா சங்ராஷ் சமிதி. இவர் சீஃப் ஹெட்டு, அந்த ஹரியானாவை சேர்ந்த ஒரு சங்ராஷ் சமிதி அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய சீஃப் ஹெட் இவர். ஹூ வாஸ் டு அட்ரஸ் எ மீட்டிங் இன் கர்னால் ஆன் Thursday night. ஸோ இவர் அந்த கர்னால் அப்படின்றது ஹரியானாவில் இருக்கக்கூடிய பிளேஸு. அந்த இடத்துல Thursday நைட்டு அவர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும், மீட்டிங்கில் பேசணும். ஸோ அதுக்காக தான் இந்த மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எப்போ வேணாலும் அந்த லீடர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நைட்டு பேசணும், ஆனால் மிட் நைட்டையே தாண்டிடுச்சு. பட் இருந்தாலும் இவங்க உக்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. The 76-year-old leader is a very busy man these days. அவருடைய ஏஜ், இந்த மிஸ்டர் தேவிலாலுடைய ஏஜ் 76 years, 76 வயசு ஆகுது. ஒரு லீடர், அவர் இந்த டைமில் ரொம்ப பிஸியாக இருக்கார். அது என்ன இந்த டைம்? எலெக்ஷன் டைம். ஓகே, அதனால் அவர் மீட்டிங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணி பிரச்சாரமெல்லாம் செய்யணும் இல்லையா, அப்போ தானே ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த டைமில் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். His day starts at 8 AM and ends after 11 PM. ஓகே, இவருடைய நாள் எப்போவுமே ரெகுலராக இந்த மாதிரி டைமில் காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்குது, நைட்டு 11 மணி வரைக்கும் அவர் பிஸியாகவே இருக்கார். He had already addressed 9 election meetings since morning. காலையில் இருந்து இது வரைக்கும் 9 எலெக்ஷன் மீட்டிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி பேசிட்டு வந்திருக்கார். Been constantly addressing public meetings for the past 23 months and preparing for this election. ஸோ கான்ஸ்டண்ட்டாக, ஓகே, நிரந்தரமாக இவர் பப்ளிக் மீட்டிங்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருக்கும் பேசிகிட்டு இருக்கார், பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கார்.
ஒரு கடந்த ஒரு 23 மாதமாகவே இவர் வந்து செஞ்சிட்ருக்கார். ஏன்னா he is preparing for the election. இந்த எலெக்ஷனுக்காக இவர் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கார். திஸ் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் is about the state assembly election in Haryana in 1987. ஸோ இது வந்து ஆக்சுவலி நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங், இது ரிப்போர்ட். இது வந்து ஹரியானாவில் ஸ்டேட் அசம்பிளி 1987 நடந்தப்ப வந்த ஒரு நியூஸ் ரிப்போர்ட். த ஸ்டேட் ஹேட் பீன் ரூல்டு பை எ காங்கிரஸ் பார்ட்டி லெட் கவர்மெண்ட் சின்ஸ் 1982. அந்த டைமில் அந்த ஹரியானா ஸ்டேட்டை வந்து காங்கிரஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. 1982 இருந்து ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் தானே, ரெகுலர் எலெக்ஷன். இப்போ 82 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் 1987 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால தான் இந்த மிஸ்டர் தேவிலால் வந்துட்டு இந்த பிரச்சாரம், இந்த மீட்டிங்ஸ்லாம் போயிட்டு அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். இவருடைய ஃபுல் நேம் வந்துட்டு சௌத்ரி தேவிலால், தென் அண்ட் ஆப்போசிஷன் லீடர். 1982 இவர் ஆப்போசிஷன் பொலிட்டிக்கல் லீடர், எதிர்கட்சி தலைவர். இவர் லெட் எ மூமெண்ட் கால்டு நியாய யுத். அந்த டைமில் அவர் ஒரு மூமெண்ட், ஒரு போராட்டம் ஒன்று நடத்துகிறாரு. அதனுடைய பேர் வந்து நியாய யுத். இது என்ன மீனிங் அப்படின்னா, ஸ்ட்ரகிள் ஃபார் ஜஸ்டிஸ், நீதிக்கான போராட்டம், நியாயத்திற்கான போராட்டம், அதுதான் நியாய யுத். அண்ட் ஃபார்ம்ட் எ நியூ பார்ட்டி, புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதனுடைய பேர் வந்து லோக்தல். இஸ் பார்ட்டி ஜாயின்ட் அதர் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் டு ஃபார்ம் எ ஃப்ரண்ட் அகெயின்ஸ்ட் த காங்கிரஸ் இன் த எலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து காங்கிரஸை எதிர்த்து இந்த எலெக்ஷனில் வந்து போட்டி போடணும். அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா, மற்ற எதிர்கட்சிகளோட ஒரு கூட்டணி அமைச்சு காங்கிரஸுக்கு எதிர்த்து இவர் போட்டி போடுறார். இன் த எலெக்ஷன் கேம்பெயின் தேவிலால் செட் தட் if his party won the elections. இந்த எலெக்ஷன் கேம்பெயின், கேம்பெயின்னா பிரச்சாரம், இந்த எலெக்ஷன் அப்போ பிரச்சாரம் பண்ணும்போது இந்த தேவிலால் என்ன சொல்கிறார்னா, என்னுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த எலெக்ஷனில் வின் பண்ணிடுச்சுன்னா இஸ் கவர்மெண்ட் வுட் வேவ் த லோன்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ்மென். இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸுடைய லோன்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மென்னுடைய லோன்ஸ் எல்லாம் தள்ளுபடி செய்துடுவேன். இனிமே அவங்க லோன் அமௌண்ட்டை திருப்பி கட்ட தேவையில்லை அப்படின்னு இவர் சொல்கிறார். ஹீ ப்ராமிஸ்ட் தட் திஸ் வுட் பி த ஃபஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் ஹிஸ் கவர்மெண்ட். இவர் வின் பண்ணி இவர் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டார்னா இவருடைய ஃபஸ்ட்டு வேலையே, வேலையே வந்து இந்த வேவ் த லோன்ஸை தள்ளுபடி செய்கிற அதை தான் நான் வந்து வேலையாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு இவர் ப்ராமிஸ் பண்ணுறார். த பீப்புள் வேர் அன்ஹாப்பி வித் த எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட். ஏற்கனவே பீப்புளுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யார் இருக்கா, இப்போ காங்கிரஸ் இருக்காங்க. அந்த காங்கிரஸுடைய ரூலிங்கில் அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் சந்தோஷம் கிடையாது, ஒரு மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. ஓகே, தே வேர் ஆல்சோ அட்ராக்டட் பை தேவிலால்ஸ் ப்ராமிஸ். இப்போ தேவிலால் வேற சொல்லிட்டு இருக்காரு, என்னைய நீங்கள் ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சிட்டிங்கன்னா, நான் எலெக்ஷனில் வின் பண்ணிட்டேன்னா இந்த ஃபார்மர்ஸு, இந்த ஸ்மால் பிஸ்னஸ்மேன் வாங்கின இந்த லோன்ஸ் எல்லாம் வந்து தள்ளுபடி செஞ்சுடுவேன் அப்படின்னு வேற இவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். இந்த ப்ராமிஸ் வந்து அந்த ஹரியானா மக்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ வென் எலெக்ஷன்ஸ் வேர் ஹெல்ட் தே voted overwhelmingly in favor of லோக்தல் அண்ட் இட்ஸ் அலைட்ஸ். ஸோ எலெக்ஷன் நடந்தப்ப எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்த லோக்தல் அவருடைய கூட்டணிகள் இதுக்கு வந்து அதிகமான ஓட்டுக்கள் வந்து மக்கள் வந்து போட்டாங்க. லோக்தல் அண்ட் இட்ஸ் பார்ட்னர்ஸ் won 76 out of 90 seats in the state assembly. ஸோ ஹரியானா ஸ்டேட் அசம்பிளியில் மொத்த கான்ஸ்டிடியூயன்சி சீட்ஸ் எவ்வளோன்னா 90 சீட்ஸ். இந்த 90ல் இந்த லோக்தலும் இவருடைய கூட்டணிகளும், ஓகே, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டைஅப் வச்சுருந்தார் இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து மொத்தம் 76 சீட்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. லோக்தல் அலோன் 160 seats
and thus had a clear majority in the assembly. லோக்தள் பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் 60 seats வந்து வின் பண்ணிட்டாங்க. The Congress could win only 5 seats. காங்கிரஸ் அந்த டைமில் வெறும் 5 சீட்டு மட்டும்தான் வின் பண்ணாங்க. Once the election results were announced, the sitting chief minister resigned. Election result announce பண்ண உடனே இவங்க தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாலே ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய அந்த சீஃப் மினிஸ்டர் இம்மீடியட்டாக ரிசைன் பண்ணிடணும். அதே மாதிரி தான் வந்து அந்த காங்கிரஸுடைய சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டார். த நியூலி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அது யார், எம்எல்ஏஸ், தட் இஸ் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் லோக்தள் சூஸ் தேவிலால் ஆஸ் தேர் லீடர். இந்த எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து எங்களுடைய லீடர் வந்து தேவிலால் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த லீடர் தான் என்ன ஆகணும், சீஃப் மினிஸ்டராக ஆகணும். த கவர்னர் இன்வைட்டட் தேவிலால் டு பி த நியூ சீஃப் மினிஸ்டர். கவர்னர் ஆஃப் ஹரியானா என்ன பண்ணுறாருனா தேவிலாலை வந்து அழைக்கிறாரு சீஃப் மினிஸ்டராக ஆகிறதுக்கு. 3 days after the election results were declared, he became the chief minister. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி 3 நாளைக்கு அப்புறம் இந்த தேவிலால் சீஃப் மினிஸ்டராக ஆயிடுறாரு. As soon as he became the chief minister, his government issued a government order waiving the outstanding loans of small farmers, agricultural laborers and small businessmen. இவர் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே வேலையாக என்ன செய்கிறேன்னு சொன்னார், அந்த லோன்ஸ் எல்லாம் வேவ் பண்ணிடுறேன், தள்ளுபடி செஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னார்ல, அதே மாதிரி அவருடைய ப்ராமிஸை இவர் என்ன பண்ணுறார், கீப் அப் பண்ணுறார். உடனே அந்த ஆர்டரில் சைன் பண்ணிடுறார். அந்த அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ், அதாவது பேலன்ஸில் இருக்கக்கூடிய லோன் அமௌண்ட்ஸ், இன்னும் கட்டாமல் இருக்கக்கூடிய லோன்ஸை தள்ளுபடி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஜிஓன்னா கவர்மெண்ட் ஆர்டரை இவர் இஷ்யூ பண்ணிடுறார். திஸ் பார்ட்டி ரூல்டு த ஸ்டேட் ஃபார் 4 years. இவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னது, லோக்தள். அது இந்த ஹரியானாவை 4 years என்ன பண்ணாங்க, ரூல் பண்ணாங்க. The next elections were held in 1991. அடுத்த எலெக்ஷன் வருது, 1991 எலெக்ஷன் வருது. But this time his party did not win popular support. ஆனால் இந்த டைமில் இந்த லோக்தள் அதிகமாக பாப்புலர் சப்போர்ட் அடையில, அவங்க தோற்று போயிடுறாங்க எலெக்ஷனில். The Congress won the election and formed the government. இப்போது காங்கிரஸ் மறுபடியும் எலெக்ஷனில் வின் பண்ணி அவங்க அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எப்போவுமே ஒரு ப்ரெசண்ட் கவர்மெண்ட், ரூலிங் கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு எப்போவுமே நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. ரூலிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலே அவங்க எப்போவுமே அன்ஹாப்பியாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதுலேருந்து நமக்கு தெரியுது. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் why do we need elections இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். Until then, thank you.